பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36வது வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே வைத்து ஜெபித்த ஊக்கமான உருக்கமான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை குறித்து வேதத்திலே பார்க்கும்போது அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். மிகவும் வியாகுலத்தோடு மகா சத்தமிட்டு ஜெபிக்கிறார். கெஞ்சி கேட்கிறார். தம்மை மிகவும் தாழ்த்தி வருத்தி, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவருடைய வியர்வை இரத்தமாய் வருகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வேதனையை உள்ள வைத்து கொண்டு பிதாவை பார்த்து அவருடைய நேசகுமாரன் சொல்லுகிறார். இங்கே சொல்லும்போது அப்பாவால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும் என்கிறார். எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். பொதுவாகவே சில பிள்ளைங்க தகப்பனிடத்தில் ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அப்படி அடம்பிடிக்கிறதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கேட்குற காரியத்தை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பணம் அவங்க அப்பா கிட்ட இருக்கு என்பதை தெரிஞ்சதுனால. ஒரு மகன் இப்படி தான் தன் தகப்பனிடத்தில் எனக்கு எப்படியாவது பைக் வாங்கித்தாங்கன்னு கேட்குறான். அவர் வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறார். அவன் வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரித்தப்போ அவன் சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு இருக்கு, அப்புறம் ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறார்? அவன் அப்படி தான் பார்க்குறான். இந்த வயசில் எனக்கு தேவையில்லை, நான் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன வாங்கி கொடுப்பாங்க, அப்படி அவனால் யோசிக்க முடியவில்லை. எங்கள் அப்பாவுக்கு காசு இருக்குது, அவர் நினச்சா நிறைய பைக் வாங்கி தரலாம், அப்படி இருந்தும் ஏன் வாங்கி தரல? அதனால் அவர் பைக் வாங்கி தரணும்னு நான் அடம் பிடிக்கிறேன் அப்படிங்கிறான். பாருங்கள், எனக்கு அநேகர் அப்படி தான். இங்கே இயேசுவை பாருங்கள். அவருக்கு அப்பா மேலே என்ன நம்பிக்கை இருக்குது? அப்பா நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் மாற்றலாம், இந்த சாப்டரையே மாற்றிடலாம். இவர் இப்படி நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்து இந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற சாப்டரை ஒரே நாளில் அப்பா நினச்சா மாற்றலாம். அப்போ இவர் அடம் பிடிச்சிருக்கணும் இல்லை? நம்மை போல எனக்கு இப்படி தான் செய்யணும். ஆனால் அப்படி செய்யாமல், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அப்போ நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இதை இப்படி செய்யுங்கன்னு அவங்க கிட்ட கேட்க மாட்டேன்ப்பா. எனக்கு என்ன எப்படி செய்யணும்னு நீங்கள் ஏற்கனவே சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க ஆண்டவரே. இதுதான் ஜெபம். உண்மையாய் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் செய்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார் அல்லவா, அதை அப்படியே செய்யுங்க என்று சொல்லி முழுமையாய் விட்டு கொடுப்பது. இயேசு அதை செய்தார். அவருடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் பூரணமானது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ராஜாவாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே அவர் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுப்போம். இந்த நம்பிக்கையை உள்ள வச்சுக்கோங்க. நம்ம அப்பா நினச்சா எதை எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் அப்படி எல்லாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்யணும் என்பதை நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறீங்க. உம்முடைய ஆலோசனை, உம்முடைய கரம் முன்குறித்தது. நீங்கள் முன்குறித்து வைத்தவைகள். இயேசுவை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முன்குறித்தவைகள் தான் செய்யப்பட்டிருக்கிறது.
அதுபோல் என் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறீங்க. அப்படியே செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி விட்டு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை தோல்வியில் அல்ல, ஜெயமாய் தான் முடியும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.